அனைவருக்கும் வணக்கம். உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு. வெல்கம் டூ மை சேனல். இந்த காணொளியில நம்ம யார பத்தி பார்க்க போறோம்னா, சிவவாக்கியர் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா, யுஜிசி நெட் சிலபஸ்ல அதுவும் குறிப்பா தமிழ் பாடத்த மையமிட்டு நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில அலகு 3ல இடம்பெற்ற சித்தர் இலக்கியம் அப்படின்ற பொருண்மையில நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சித்தர பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சித்தர் யாருன்னு பார்த்தோம்னா, சிவவாக்கியர். இவரை குறித்த பதிவ நம்ம பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காம நம்ம யுஜிசி நெட் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிவவாக்கியர் இவர் ஒரு யோக சித்தர். சித்தர்கள்ல மிகுந்த சீர்திருத்தவாதி யார் அப்படின்னு கேட்டா, நம்ம சிவவாக்கியர தான் சொல்ல முடியும். இவருடைய பாடல்கள்ல சந்த ஓட்டம் ரொம்பவே இருக்கு. பேச்சு நடையில மருவு மொழி மிக்கதா தன்னுடைய அந்த பாடல்கள அமைச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம வட சொற்கள் ரொம்ப மிகுதியா கையாண்டிருக்கிறாரு. இவர் பாடிய பாடல்கள் அப்படின்னு பார்க்கிறப்போ, 520 பாடல்கள பாடியிருக்கிறாரு. அ எழுசீர் சந்த விருத்தங்களால அந்த பாடல்கள பாடிய திறமை இவருக்கு உண்டு. ஆண்டவனை அகத்துல உணர்ந்து ஒழுகாத வரை புறப்பூசைகள் வெறும் வேடமே. அதனால ஆண்டவனை எங்க நினைக்கணும் அப்படின்னா, மனசுக்குள்ள நினைக்கணும். அவனுக்காக வெளியில நம்ம செய்யக்கூடிய அந்த பூசைகள் எல்லாம் ஒரு வேஷம் அப்படின்னு இவரு ஒரு கருத்து முன்மொழிகிறாரு. 17 சித்தர் ஞானக்கோவை அப்படின்னு சொல்லக்கூடிய நூல்ல இவருடைய பாடல்கள் தான் முதல்ல இடம்பெற்றிருக்கு. 17 சித்தர் ஞானக்கோவை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூல்ல சிவவாக்கியார் இயற்றிய பாடல்கள் தான் முதல்ல இடம்பெற்றிருக்கு. பட்டினத்தார், தாயுமானவர் போன்ற பெரியார்கள் இவர பாராட்டியிருக்கிறாங்க. மனம், வாக்கு, செயல் இந்த 3ம் பார்த்தீங்கன்னா, இறை சிந்தனை உடையவரா திகழ்ந்திருக்கிறாரு. அப்ப மனதாலயும், வாக்காலயும், செயலாலயும் இறை சிந்தனை உடையவரா சிவவாக்கியார் விளங்கியிருக்கிறாரு. அருட்பெருஞ்சோதியாய் மனம் எப்போது மாறும்? மனத்தை ஒருமைப்படுத்தினால் ஆன்ம ஜோதியாகும். அதுவரையில் அறியாமையில் மூழ்கும் மனம். அந்த சோதியை காண இயலாது அப்படின்னு ஒரு கருத்தை இவர் முன்வைக்கிறாரு. இவருடைய கொள்கைன்னு பார்க்கிறப்போ, வினையால் பிறவி விளைகிறது. இறைவன் குருவாகி இருள் செய்யவே மெய்ஞானம் மேவுகிறது. பற்று அகலுகிறது. திரை அகலவே ஞானமாக ஒளிரும் பதியைக் கண்டு ஆன்மா ஐக்கியமாகிறது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவருடைய கொள்கை நம்மளால உள்வாங்கிக்க முடிகிறது. இயற்றிய நூல்கள் அப்படின்னு பார்க்குறப்போ, சிவவாக்கியர் நாடி 31, சிவவாக்கியர் 100, சிவவாக்கியர் 1200, சிவவாக்கிய மந்திரம், சிவவாக்கியர் குண வாகடம், சிவவாக்கியர் சூத்திரம் 33, சிவவாக்கியர் விருத்தம். முக்கியமான பாடலடி அப்படின்னு பார்க்குறப்போ, நட்டகல்லை தெய்வம் என்று 4 புட்பம் சாத்தியே சுற்றி மொணமொணவென்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டகல்லும் பேசுமோ நாதன் இருக்கையில், சுட்ட சட்டி சட்டுவம் கரிசுவை அறியுமோ. ரொம்ப ஒரு பிரபலமான பாடல் வரி அப்படின்னு இதை நம்ம பார்க்கலாம். சாஸ்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே, 4 வேதம் ஓதுவீர் ஞானபாதம் அறிகளிர், கோயிலாவது ஏதடா, குளங்களாவது ஏதடா, பரீட்சையாவது ஏதடா, பணத்தியாவது ஏதடா, ஓடி 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 உட்கலந்த ஜோதியை அப்படின்ற இந்த பாடல் வரிகள் எல்லாமே சிவவாக்கியார் எழுதிய பாடல்கள். இந்த தகவலோட சிவவாக்கியார் குறித்த பதிவை நான் நிறைவு செய்கின்றேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நன்றி.